चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सह गणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. இங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வெல்கம் ஆல் ஆஃப் யூ. போன கிளாஸ்ல வந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதாவது எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, எப்படி பண்ணணும். உடல் கழுத்து நேராக இருக்கணும், நாசி நுனிகள் ஸ்திரமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியற்ற சஞ்சலமற்ற அடக்கப்பட்ட அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மனதோடு பயமின்றி பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து என்னையே வாழ்வின் குறிக்கோளாக நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடியவர், அதாவது ஏதோ ஒன்று தூரத்துல இருக்கு அப்படின்னு எப்ப தோணும், நமக்கு தெரியற வரைக்கும். ஆனா அதை தேடி தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட அன்புக்கும் நம்ம பாத்திரமாயிட்டோம்னா பக்கமானவங்களா க்ளோஸா ஃபீல் பண்றோம் சில பேர்கிட்ட அப்படின்னு சொல்றோம், தூரமா இருந்தா கூட. அது போல இந்த பகவான் நம்ம கிட்டயே தான் இருக்கார். அவர் அறியும் வரைதான் எங்கெங்கோ தேடுவோம். அவரை அறிந்து விட்டால் அவர் நமக்குள்ளதான் இருக்கார். ஆனா அறிந்தும் அறியாதது போலயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து தியரட்டிக்கலா பல பேருக்கு தெரியும். மனதுக்குள்ளதான், நம்ம இதயத்துக்குள்ளதான் பகவான் இந்த பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார்னு. ஆனால் அவரை உணர்பவர் எத்தனை பேர்? அதுதான் கான்சியஸ்னஸ். கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்றோம்ல, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணர் இருக்கிறார் என்ற உணர்வு. இப்ப எப்படி நம்ம ஒரு கூட்டத்துல வந்து ஒரு குழந்தை நம்ம சொல்றோம் பாட்டு பாடு அப்படின்னு, உடனே பாடுமா? வெக்கப்படும். இல்ல வேணாம் நான் பாட மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிறது நல்லா பாடுமா இருக்கும். 4 பேர் முன்னாடி சொல்லும் போது வெக்கப்படும். அதே போல சில அனுபவங்கள் நமக்கே இருக்கும். இப்ப பள்ளி ஏதோ ஒரு போட்டியில கலந்துக்கிறோம் அப்படிங்கும்போது அனைவரும் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு மேடையில நின்று பேசும் பொழுது நம்மளுக்கே அப்ப என்ன சொல்லுவோம், செல்ஃப் கான்சியஸ் அப்படி ஆயிடுறோம், நம்ம எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க. ஆனா அந்த உணர்வு நம்மை அனைவரும் பார்க்கிறார்கள் என்கிற உணர்வு. அது போல உணர்கிறோம், அதை வந்து ஃபீல் பண்றோம் நம்ம. ஐயோ எல்லாரும் நம்மள பாக்குறாங்களே அப்படின்னு. இப்ப வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, போறீங்க, உள்ள ஏறுறீங்க, அப்ப எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க நீங்க உள்ள போகும்போது. அது மாதிரி நம்மை அனைவரும் கவனிப்பதை நாம் வந்து உணர்கிறோம் அப்படின்றது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா. எல்லாம் அதே போலதான் நமக்குள் இருக்கும் பகவானை உணர்தல். ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பகவான் நமக்குள்ளே. இப்ப நீங்க இப்படி கூட அதை பண்ணி பார்க்கலாம். மத்தவங்க நம்மள பாக்குறத நம்ம உணர்றோம். அதே போல அது எப்பவுமே இருக்கும். எப்பவும் இப்ப ஒரு திருவிழாக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க அப்பதான் என்டர் பண்றீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கும் தோணும், அது எல்லாரும் பாக்குறத நீங்களும் உணர்வீங்க. அது வந்து ஒரு உணர்வு கொடுக்கும்ல. அததான் சொல்லுவாங்க செல்ஃப் கான்சியஸ். அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒழுங்காதான், நம்ம சேலையெல்லாம் ஒழுங்கா இருக்கா, நம்ம ஒழுங்கா இருக்கோமா, இல்ல ஏதாவது நம்ம பைக்கு சரியா இருக்கா, சரியா அப்படி நம்ம ஒரு
உள்ளுணர்வு நம்மளுக்கே தன்னுணர்வு கொடுக்கும். தன்னையே நம்ம நல்லா இருக்குமா செல்ஃப் கான்ஷியஸ். அதே போல எல்லா நேரமும் பகவான் வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார். ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, எல்லா இடத்துலயும் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்க்கறாருங்கிற உணர்வு இருந்து விட்டால் நம்ம வந்து எப்படி அவரை திருப்திகரமாக வச்சுக்குவோம் பாருங்க. சில சமயம் நம்ம பாக்குறோம்ல, குழந்தைகள் வந்து அப்பா இருந்தா டிசிப்ளினா இருக்கும் வீட்டுல, அம்மா இருந்தா ஒரு மாதிரி. இப்பவே ஒரு 2 குழந்தைகள் அக்கா தம்பி அந்த மாதிரி 2 குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு போறோம்னா, அம்மா இருக்கும்போது அவ கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா. அம்மா போயிட்டாங்கன்னா இவனை அதிகாரம் பண்றது தம்பிய. ஏய் உனக்கு எதுக்கு நான் பண்ணும், நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி. ஆனா அம்மா இருந்தாங்கன்னா, ஏய் அவனுக்கு அதை பண்ணி கொடு, அதை வேணா கொஞ்சம் தோசை ஊத்தி கொடு, அந்த சாப்பாடு ஏதோ அவனுக்கு அது பண்ண தெரியாது, நீ பண்ணி கொடு அப்படின்னா பண்ணுவான். அதே இதுன்னா, ஏய் நீ எனக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி ஒருவர் இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்னு தெரிஞ்சா நாம வந்து கொஞ்சம் நாமே நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது. சோ அதை போல பகவான் நம்மளை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார்னு நினைச்சோம்னா எவ்வளவு சரியாக நாம் நடந்து கொள்ள முடியும் பாத்தீங்களா? அததான் இங்க சொல்றார். இதயத்தில் உள்ள என் மீது தியானம் செய்து நான் இருப்பதை உணர்ந்து என் மீது தியானம், அங்க இருக்கார் இருக்கார் இருக்கார். நம்ம ஜெபம் செய்யும் பொழுதும் நம்ம பரமாத்மாவா பகவான் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார்னு பார்க்கணும். அங்க பல படங்கள்ல இருக்கார், விக்கிரகமா இருக்கார், ஆனா நம்ம மனதுக்குள்ளேயும் அவரே தான் இருக்கார். அப்படிங்கறத உணர்ந்தோம்னா நம்மளுடைய உணர்வு உயர்வு பெறும். அதுல இருந்து இப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன பிரதிபலன் அப்படிங்கிறது தான் 15வது ஸ்லோகத்துல இருந்து வருது. அது என்ன பிரதிபலன் என்ன அப்படின்னா, அதற்கான என்னையே தியானித்து கொண்டு ஸ்மரணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, பகவானுடைய திருநாட்டை அடையலாம். பேக் டு காட் ஹெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது போல கிருஷ்ணலோகம், கோலோக பிருந்தாவனம் அப்படின்னு வைகுண்ட லோகம்னு சொல்லப்படுகிற அந்த நாட்டை அடையலாம் அப்படிங்கறதுதான். சோ அதற்கான பரிந்துரை என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? எதையும் ஒண்ணு நம்ம இப்ப ஒரு போட்டிங் போறோம் அப்படின்னா அதுல போட்டிருப்பாங்க, இது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. இங்க ஒரு இடத்துக்கு தங்க போறோம் அப்படின்னா என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதை செஞ்சிடாதீங்க, இங்க போய் வந்து நீங்க எதையாவது கிறுக்கிறாதீங்க, ஏதாவது ஒண்ணு வந்து கையை வச்சிடாதீங்க, தொடாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. டூஸ் அண்ட் டோன்ஸ். அது போல இதுல பரிந்துரை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு. அப்பனா உணவு, உறக்கம் ஆகியவை மிக அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது. சிம்பிளா இருக்கா இன்ஸ்ட்ரக்ஷன்? இது ஒண்ணும் பெரிய ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு புரியாத அளவுக்கு எதுவோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம நாளுக்கு நாள் நம்ம செய்ய வேண்டியதான். சோ உணவு கட்டுப்பாடு கூட இதுல அடங்குது பாத்தீங்களா? உணவு, உறக்கம் மிக அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இருக்கக்கூடாது. நெறிப்படுத்தப்பட வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. எதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா, உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை. என்னன்னது? உணவு சரியா இருக்கணும். ஓரளவுக்கு அதுக்காக பிடிக்குதுங்கிறதுக்காக ஓவரா சாப்பிட்டா நமக்கே அதோட ரிசல்ட் உடனே தெரிஞ்சிருமா? வயிறு முட்டை இருந்ததுன்னா எப்படி நம்மள மறுக்கடியா இருக்குன்னு சொல்றோம். ஏன்? அது ஜாஸ்தியா சாப்பிட்டுட்டோம். சோ அது நம்மளுக்கு உடல் நமக்கு அதை வந்து அறிகுறியே தந்து விடுகிறது. அதனால நமக்கு வந்து இது நாம வந்து அதை செய்ய மாட்டோம். ஆஹா அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருது. அது ஒண்ணு. உணவு, உறக்கம் அதிகமாக இருப்பது நமக்கு அறியாம அதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய தடவை நிறைய நேரம் தூங்குவதை கூட சில சமயம் இருந்து விடுகிறோம். ஆனால் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னா, நம்முடைய பல வேலைகள் நின்று இருக்கும். முதல்ல உடல்ல ஒண்ணும் காட்டாது. உடலும் வந்து அப்படி ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அதோட ஒரு காரியம் செய்யவே மனசு வராது. அதெல்லாம் இருக்கும். அதோட என்ன, பல வேலை நின்றுக்கும். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிருந்தா எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஏதோ மிஸ் பண்ணிருப்போம். சில சமயங்கள்ல அந்த தூங்குனதுனால ட்ரெயின் மிஸ் பண்ணவங்க, பிளைட் மிஸ் பண்ணவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்து குறைவாகவும் இருக்கக்கூடாது. இப்ப போனீங்கன்னா
ஃபிட்னஸ் அப்படின்னுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. உடல் நலம் மிக முக்கியம் தான். அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பன்மடங்காக சிறந்த முறையில செய்யலாம். அதுவும் வயது ஆக ஆக நம்ம உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் கட்டுப்பாடு. உணவில் இருப்பது போல உறக்கம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. குறையக்கூடாது அதுக்காக. சும்மா முழிச்சிருந்து தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக எதையோ பாக்குறது, டைம் பாஸ் பண்றது அப்படி இருக்க கூடாது. உறக்கம் வருவதற்கு என்ன வழியோ அதை பண்ணும். சில பாக்ஸ் பிரீதிங் அப்படின்னு சில பிராணாயாமம் எல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சில இதை எப்படி எவ்வளவு நேரம் முன்னாடி சாப்பிட்டு இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கு. இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து சரியான உறக்கம் வர நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப மிக குறைவாகவும் இருக்கக்கூடாது, மிக அதிகமாகவும் இருக்கக்கூடாது. உறக்கம் உழைப்பும் அப்படிதான். அதுக்காக அதாவது நம்ம ஒரு ஒரு வலியும் எதை சொல்கிறது? இப்ப ரொம்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பொசிஷன்லயே ரொம்ப நேரம் இருக்கோம்னா அது சொல்லுது முதுகு வலிக்கும் போது இந்த மாத்து அப்படின்னு. கொஞ்சம் படுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது, இண்டிகேட் பண்ணுது உடம்பு நம்மளுக்கு. அதை கேட்கணும். அதான் ரொம்ப உழைப்பா இருக்கக்கூடாது, உழைப்பே இல்லாமலும் இருக்கக்கூடாது. சொல்றாங்கல்ல, நிறைய மூவ் பண்ணிட்டே இருக்கணும் உடம்பு. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், உழைப்பு. அது போல கேளிக்கை. கேளிக்கையில பல விஷயங்கள் அடங்கும். எல்லாமே அடங்கும் அதுல. ஊர் சுத்துறது, ஆசைப்பட்டது சாப்பிடுறது, எது வேணாலும் சாப்பிடுறது. அப்புறம் கண்ணுக்கு விருந்து அப்படின்னு சொல்லி திரைப்படங்கள் பார்க்கறது, மொபைல்ல நம்ம நேரத்தை கழித்து கொண்டு டைம் பாஸ். கேளிக்கைங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. தேவை, அதனால ஒரு பெரிய பலன் இருக்காது. ஆனா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்றோம். அது வேணும் அப்படின்னு கேளிக்கை. அது கொஞ்சம் ஃப்ரீ டைம் அப்படின்னால எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. அதுல நம்ம ஒரு பெரிய பலனை எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு திரைப்படம் பார்க்க போறோம்னா அதுல ஒரு பாடம் வரணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது போல தேவையே அதனால ஒரு தேவை, அதாவது ஒரு தேவைக்காக போகிறது இல்ல, ஒரு கேளிக்கைக்காக போறது. அதுல ஒரு பலன் எதிர்பார்த்து நம்ம போறது இல்ல. நம்ம ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போறோம். ஆனால் அது என்ன தெரியுமா? ஆக்சுவலா அது நேர விரயம். அதுலயும் அதிகமாக இருந்து விடக்கூடாது. அப்ப அது நேர விரயம். அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், சரி காலை நீட்டி படுக்கிறோம், அப்ப ஏதோ ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னாலாம் தப்பு கிடையாது. அதுவும் அந்த கேளிக்கை நேரங்கள்ல கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்கணும். அது தவறான, அது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எதையோ புலனுக்கு இன்பம் தருது, அது பார்க்க அப்படியே ஆசையா இருக்குன்னு ஆன பார்த்துட்டே இருக்க கூடாது. அது நம்முடைய சாதனாவை அது பாதிக்கும். நாம் செய்யக்கூடிய பக்தி தொண்டை அது கண்டிப்பாக பாதிக்கும். அது போல அந்த கேளிக்கையும் அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அதையும் நம்ம ஒரு கட்டுக்குள் வைத்துக்கணும். அது நெறிப்படுத்தப்பட்ட முறையில இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா யோகத்தின் உத்தம நிலை. இப்ப இந்த இப்படியாக என்னை தியானிக்கும் பொழுது என்னை அடையலாம் அப்படின்னு சொன்னவர், அதற்கான வழிமுறை என்னன்னா இந்த விஷயங்கள்ல நீ கட்டுப்பாடோட இரு அப்படின்னு சொன்னவர். இப்ப அந்த கட்டுப்பாடோடு இருந்து அந்த வழிகள், அந்த 8 படிகளுக்கு உத்தம நிலை என்ன அப்படின்னா, மனதை கட்டுப்படுத்தி யம நியம படிகளை கடைபிடிக்க ஜட ஆசைகளிலிருந்து விடுபடும் நிலை கிட்டுகிறது. இப்படியே இந்த யோகத்தின் உத்தம நிலையை எப்படி அடையிறோம்? இந்த 8 படிகளை நம்ம கடக்கணும். 8 படிகள் என்ன சொன்னோம்? யமம், நியமம், ஆசனம். ஒரு நிமிஷம். யம, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. யம நியமங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அது செய்ய வேண்டியது பரிந்துரைக்கப்பட்டது, செய்யக்கூடாதது மறுக்கப்பட்டது. இதை செய்யக்கூடாது, ஃபர்பிடன் அப்படின்னு சொல்றோம்ல. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதை செய்வது. அப்புறம் ஆசனம் நமக்கு தெரியும். இந்த ஹத யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறது. அடுத்தது பிராணாயாமம் தெரியும், மூச்சு பயிற்சி. பிரத்யாகாரம் என்ன? ஆகார நியமம் அப்படிங்கிறது. அதான் உணவு உறக்கம் எல்லாம் வருது.
அடுத்தது தாரணம், தியானம், சமாதி. தாரணம் எக்ஸாக்டா என்ன மறந்துட்டேன். தாரணம்னா மீனிங். தியானம் நம்மளுக்கு தெரியும் எதை தியானம் செய்கிறோம் அப்படிங்கிறது. சமாதிங்கிறது நம்மளோட இறுதி நிலை. சோ இப்ப மனதை கட்டுப்படுத்தி ஜட ஆசைகளிலிருந்து விடுபடும் நிலை கிட்டும். எது யம நியமம் செய்தாலே. இந்த யம நியமம் தான் இந்த 4 விஷயங்கள்: உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை. இவற்றில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது. எது நமக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுக்கும் பொழுது நம்ம ஆசைகள் கட்டுப்படுவதற்கு இது உதவும். இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, உணவு பழக்கத்திலே கூட நம்மளுக்கு பிடிச்ச ஒண்ணு இருக்கு, அதை சாப்பிடாம நம்ம கட்டுப்பாடோட இருப்பது கூட ஆசை கட்டுப்படுத்துதல் தான். இது ஒண்ணும் ஆசை கட்டுப்படுத்துறதுன்னா அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு நினைக்கிறது மட்டும் ஆசை கிடையாது. உணவுல கூட அதுதான். நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன், ஒரு லட்டு தானே சாப்பிட்டேன், அப்படி இல்லை. அந்த லட்டு நம்மளுக்கு அவசியம் இல்லாதது அப்படின்னா நமக்குன்னு இல்லை. இப்ப டயபெட்டிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இந்த இனிப்பு பதார்த்தங்கள் அவசியம் இல்லை அப்படிங்கிறது அனைத்து மருத்துவர்களுமே பரிந்துரைக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணுமா, அதெல்லாம் குறைக்கணும், சாக்லேட்ஸ் குறைங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சாப்பிடாதீங்க, இனிப்ப குறைங்க, அது என்ன சுகர் இன் எனி ஃபார்ம் சாப்பிடவே கூடாது அப்படிதான் சொல்றாங்க. சோ அது எவ்வளவு மனக்கட்டுப்பாடு வேணும். அந்த மனக்கட்டுப்பாடு இருந்தோம்னாலே நம்முடைய வாழ்க்கையே மித்த விஷயங்கள்லயும் அந்த கட்டுப்பாடு நமக்கு கிட்டும். அது ஒரு பயிற்சி தானே. எவ்வளவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா சாப்பிடும்போது மட்டும் நான் வச்சு கட்டுவேன் அப்படின்னா அதுலயே கட்டுப்பாடு இல்லையே. அப்புறம் நம்ம அடுத்து செய்ய போற அந்த பக்தி விஷயமோ ஜபமோ அதுல மட்டும் எப்படி கட்டுப்பாடு கிடைக்கும்? மனம் உலாவுதுன்னா எப்படி முடியும் இல்லையா? அது கிடைக்காது. சோ இந்த பயிற்சியை இந்த அனைத்து விஷயங்களிலுமே நம்ம நடைமுறைப்படுத்தணும். பயிற்சி செய்து கொண்டே வரணும் ஒவ்வொன்னுலயும். அப்பதான் இப்ப படிக்கிற குழந்தைகள் கூட நமக்காக மட்டும் இல்ல, இப்ப இந்த நியமம், இந்த இந்த சட்டங்கள், இந்த பரிந்துரைகள், இந்த நெறி அப்படிங்கறத நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா? அதை ஒரு விஷயத்துல செஞ்சா அது நம்மளுக்கு பயிற்சி, அடுத்த விஷயங்களுக்கும் அந்த பயிற்சி நமக்கு உதவும். படிக்கிற குழந்தைகள் இப்ப ஆகார நியமத்தோட இருந்தாங்கன்னா, கண்டதையும் சாப்பிட்டாங்கன்னா அது அவர்களுடைய மனம், அவர்களுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அப்ப அந்த பயிற்சி குறையும். அவங்களுக்கு எதை வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது. சோ அந்த சாப்பாடுல அந்த கட்டுப்பாடு வரும் பொழுது அவர்கள் மற்ற விஷயங்கள்ல படிப்புலயும் அந்த கட்டுப்பாடு வரும். அதே மாதிரி உறக்கத்திலையும் சரியானபடி உறங்கணும், இவ்வளவு நேரத்துக்கு மேல முழிச்சிருக்க கூடாது அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அந்த படிப்புலயும் அந்த கட்டுப்பாடு கிடைக்கும். மனம் போகாது. நம்மளுக்கு இப்ப முக்கியமா செய்ய வேண்டிய காரியம் அப்படிங்கறது வீட்டு வேலைகள் போக, முக்கியமாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமைகள் போக நம்ம என்ன நினைக்கிறோம், ஜபம் பண்ணணும், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு கிடைக்கணும், பகவானை தியானிக்கணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள்லயும் நாம தியானத்தை பண்ண அந்த கட்டுப்பாடை கொண்டு வர நம்முடைய பக்தி சேவையிலும் அதே கட்டுப்பாடு கிடைக்கும். சேவையில என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, எதையோ நினைச்சிட்டு மாலை கட்டுவது, எதையோ நினைத்து கொண்டு கோவிலை கூட்டுவதெல்லாம் வேண்டாமே. எப்படி பகவானை மனதில் நிறுத்துவது அப்படிங்கிற அந்த ஒருமுகப்படுத்திய அந்த செயல்பாடு நமக்கு இந்த பயிற்சியில கிட்டும். சோ அப்ப மனதை கட்டுப்படுத்தி யம நியம படிகளை கடைபிடிச்சிட்டு இருக்கோம், இன்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அப்படி வரும்போது ஜட ஆசைகளிலிருந்து விடுபடும் நிலை கிட்டும். ஜட ஆசை அதுல அதுதான் என்னது, ஜட ஆசைகள் இருந்து விடுபடுவதுன்னா என்ன, அதான் துறவு மனப்பான்மை, சந்நியாசி அப்படின்னு சொல்றாங்கல்ல அது. அதான் ஒரு மாதாஜி எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்பீச் அனுப்புனாங்க. அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த மகாராஜ் சொல்றாரு என்னன்னா, சந்நியாசியாக இருந்து கொண்டு போலியாக, நான் சொல்லிக்கிறேன், அது கூட நம்மளுக்கு முன்னாடி 2-3 ஸ்லோகம் முன்னாடி வந்தது, இருந்து கொண்டு ஆசைகளை வைத்துக்கொண்டு இருப்பதை விட, எனக்கு இன்னும் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவதை விட, திருமணம் செய்து கொண்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கிரகஸ்தராக இருந்தால் கூட ஆசைகளை நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி சரியான வழியில் அனுப்பி கொண்டிருந்தால் அதுவே துறவு வாழ்க்கைதான்.
துறவு, அதாவது பக்தியில் இருக்க இருக்க நமக்கு வந்து இந்த ஜட ஆசைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அந்த துறவு. துறக்கிறதுக்கு மனசு வருது, துறந்துடுறோம். சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். இதுவும் வேண்டுமா? அதாவது நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காம கொஞ்சம் வெளியில வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதுதான் நம்முடைய தியாகம் செய்கிறோம். நம்மளோட ஒரு சௌகரியத்தை தியாகம் செய்கிறோம். உம் அது அது மாதிரி ஜட ஆசைகள்ல இருந்து விடுபடும் நிலை கிட்டும். இப்படி இருக்கும் பொழுது அப்புறம் உன்னதத்தில் போய் நம்ம நிலை பெற முடியும். இதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இந்த கட்டுப்பாடை நம்ம கடைபிடிக்க பிடிக்க நம்முடைய மனம் வந்து ஒரு இடத்துல நிலை பெறும். பகவான சிந்திக்கிறதுலயும் பகவத் சேவையிலையும் ஜபத்திலையும் அதுதான் நிலை பெற்று நிற்கும். அங்க போய் வந்து அந்த நம்பிக்கை ஸ்திரப்படும். அங்க இருக்கும்போது இனிமே நம்ம வழுவக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதான் இதற்கான 19வது ஸ்லோகம் என்ன சொல்றாங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. ஒரு நிமிஷம். அதாவது இந்த 19வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பாருங்க, யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஜ்ஜதோ யோகமாத்மனஹ அப்படின்னு. அதாவது இது எப்படி இதுக்கான உருவமானு சொல்லுங்க, எப்படி இப்படிலாம் நம்ம கடைபிடிச்சு 8 படிகளையும் தாண்டி நம்ம ஒரு திடமான நிலைக்கு வந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமா? காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதைப் போல மனதை அடக்கிய யோகியும் திவ்யமான ஆத்மாவின் மீதான தனது தியானத்தில் எப்போதும் சிரமாக உள்ளார். நம்ம சில சமயம் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது காற்றே இல்லைன்னா எப்படி வந்து அப்படி திடமா நிக்கும்? அது போல இருக்குமா? என்ன மனதை அடக்கி ஆசையை ஒழித்தவன் யோகி. மனதை அடக்கி ஆசையே அற்று இருக்கக்கூடியவன். அதான் நம்ம வந்து துறவு அப்படின்னு சொல்றோம். அதை ஆசையை துறந்தவன் யோகி. அந்த யோகி எப்படி வந்து தியானத்தில் நிலைத்திருப்பானோ, அது வந்து இப்படி உட்கார்ந்து செய்யற தியானம் மட்டும் இல்ல, பகவானை தியானம் செய்யக்கூடிய ஜபமாகவும் இருக்கலாம், பக்தி சேவையில செய்யக்கூடிய எந்த ஒரு நவவித பக்தியில வரக்கூடிய எந்த பக்தி விஷயமாகவும் இருக்கலாம். அதை செய்பவன் அவன் அதன் தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த யோகி எப்படி இருப்பான்? அவனுடைய மனம்னா காற்று வீசாத இடத்தில் எரியும் தீபத்திற்கு நிகராக இருப்பான். காற்று வீசாத இடத்தில் இருக்கக்கூடிய தீபம் எப்படி இருக்குமோ அது போல நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்பரீஷர் மகாராஜருடைய அந்த உவமானம் இங்க பர்பட்ல சொல்லியிருக்காங்க. இப்ப அவன் ஆசைகளை துறந்திருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி உணரலாம்? அவனுடைய செயலை கொண்டு உணரலாம். எப்படி அதாவது நம்ம மனதை கட்டுப்படுத்தி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த படிகள்ல நாம் செல்கிறோம், நெறிப்படுத்தப்பட்ட முறையை நாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்பிள் உணவு கட்டுப்பாடு பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உணவு வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளால பல விஷயங்களை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். அந்த சோம்பேறித்தனமோ அல்லது ஒரு ஒரு களைப்போ அதிகமாக இருக்காது. நான் வந்து இது உங்களுக்கு சொல்ல மாட்டேன் உங்க வெயிட் குறையும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க வந்து இது அது இருக்கோ இல்லையோ, அது வந்து கடைசி பலன் தான். அந்த நம்ம ஆகார நியமனம் பண்ணும்போது நியமனோட இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய கடைசி பலன் தான் நம்முடைய உடல் எடை குறைவது. ஆனால் நம்முடைய சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அது போல இங்க சொல்றாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரண மனிதனின் செயல்களிலிருந்து வேறுபடுகின்றன. இந்த அனைத்து செயல்களிலும் இந்த இந்த யோக படிகளை நம்ம கடைபிடித்து வரும்பொழுது நம்ம நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? வேறுபட்டு இருக்குமா? அந்த வேறுபாடு கண்டிப்பாக தெரியும் பலன். ஏன்னா நம்ம செய்கிற அந்த ஜபத்துக்கே அந்த பலன் இருக்கிறது. சரிங்களா? நம்மையும் அறியாமல் நான் சொல்லியிருக்கேன்ல, எப்படி நெருப்பு வந்து
ஐயோ தெரியாம பட்டு வச்சுட்டேன் கைய, அதுக்கு போய் நீ ஏன் சுட்ட அப்படின்னு கேட்க முடியுமா நெருப்ப? குழந்தைக்கு தெரியாது, தெரியாம கைய வச்சிருச்சுன்னா சுட்டு சுட்டு தான் போச்சு. நீ தெரிஞ்சு வச்சியோ தெரியாம வச்சியோ, சுட்டது சுட்டதுதான். இப்ப வந்து நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு மற்ற விஷயங்களுக்கு சொல்லலாம். ஆனா நெருப்புக்கு சொல்ல முடியாது. தெரிஞ்சு வச்சாலும் தெரியாம வச்சாலும் சுடும். அதே போலதான் நம்ம ஜபம் அதனுடைய பலனை அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். ஆனால் அதற்குடைய பலன் இருக்கும். அது போல இங்க சொல்றாரு, எவ்வித ஜட ஆசையும் தன்னை இனிமேல் தொந்தரவு செய்யாத அளவில் பக்குவமான யோகி மனதின் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளான். ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன இந்த பக்குவ நிலை கிருஷ்ண பக்தனால் இயற்கையாகவே அடையப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இப்படி இந்த இந்த நியமத்தோட கடைபிடிக்கணும்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதோட கிராஸ் ரெஃபரன்ஸா நம்மளுக்கு வந்து பிரபுபாதர் பாகவதத்துல சொல்ற, இங்க பக்தியை கடைபிடித்து வந்தால் இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் தாண்டிய ஒரு நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும்? ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனம் அப்படின்னா அது தானாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றார். ஆனா நம்ம வந்து அவ்வளவு உயர்ந்த பக்தர்களா, அவ்வளவு உயர்ந்த பக்தி செய்யறோமா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அதனால இந்த நியமங்களையும் கொஞ்சம் கடைபிடிச்சுதான் ஆகணும். அதுக்காக நான் எப்படி வேணா இருப்பேன். இது நம்ம நிறைய கோவில்லையும் சரி, நம்ம பல இஸ்கான் சென்டர்ஸ்லயும் சரி, எப்பனா நல்ல பிரசாதம் வழங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரம் பார்த்து அது வந்து இந்த நேரத்தில் சாப்பிடுவது நம் உடம்புக்கு அது ஆரோக்கியத்தை தருமா தராதான்னு பார்த்து எந்த அளவு சாப்பிடணுமோ அளவு சாப்பிடணும். சில சில சமயம் ரொம்ப இருக்கு, இது போய் எங்கேயாவது கொடுக்கணும், வேஸ்ட் தானே ஆயிடும் அப்படின்னு சொல்லியும் சாப்பிடக்கூடாது. அது கோவில்கள்லயும் சென்டர்லயும் சரி, வீடுகள்லயும் சரி. அது போல இவற்றை நம்ம கடைபிடிக்காம நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா அதனால நம்ம வந்து அதை தாண்டிய ஒரு நிலையெல்லாம் அடைய மாட்டோம். நமக்கு எல்லா விஷயத்திலும் இந்த 4 விஷயங்களில் சொல்லப்பட்ட கட்டுப்பாடு கட்டாயம் வேணும். அத சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரௌ ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்ஷனே திருதௌ திருஷௌ தத் பிருத்ய காத்திர சபர்ஷே அங்கம் சமங்கமம் கிராம் கிராணம் ச தத் பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துலஸ்யா ரசனாம் தத் அர்ப்பிதே பதௌ ஹரேர் க்ஷேத்திர பதானுசர்ப்பணே சிரோ ஹிருஷிகேஷ பதாபிவந்தனே காமம் ச தாஸ்யேன து காம காம்யயா யதோத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயா ரதிஹி அப்படின்னு இது வந்து நம்ம பர்பட் 19வது 18வது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில வருது. மன்னர் அம்பரீஷர் முதலாவதாக தன் மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார். பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தனது வார்த்தைகளை பகவானின் திவ்ய குணங்களை வர்ணிப்பதிலும், தனது கைகளை பகவானின் ஆலயத்தை துடைப்பதிலும், தனது காதுகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும், தனது கண்களை பகவானின் திவ்ய ரூபத்தை ரசிப்பதிலும், தனது உடலை பக்தர்களது உடல்களை தொடுவதிலும், அந்த பக்தர்களை தொட்டு ஆலிங்கனம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, பக்தருக்கு பக்தர், அப்ப அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா விட்டோம். அது போல சொல்றார். தொடுவதிலும், தனது நுகரும் தன்மையினை பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்களை நுகர்வதிலும், தனது நாவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைப்பதிலும், தனது கால்களை புனித ஸ்தலங்களுக்கும் பகவானது கோயில்களுக்கும் செல்வதிலும், தனது தலையை பகவானை வணங்குவதிலும், தனது விருப்பங்களை பகவானது விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் ஈடுபடுத்தினார். என்ன விரும்பலாம் அப்படின்னா, பகவானுக்கு இது பிடிக்கும்னு விரும்பலாம், பகவானுக்கு இத கொடுக்கலாம், பகவானுக்கு இப்படி ஒரு ஆபரணத்தை செஞ்சு போடலாம் அப்படிங்கிறத விரும்பலாம். அப்படிங்கறதுதான் இது. இது வந்து தன்னுடைய அனைத்து புலன்களையும் எப்படி பகவான் மேல் ஈடுபடுத்துவது அப்படிங்கிறதுக்கு இந்த மன்னர் அம்பரீஷர் மிகப்பெரிய உதாரணம். அதான் சொல்றாரு, அருவவாத பாதையை பின்பற்றுவோருக்கு இந்த திவ்யமான நிலையை விளக்குவது கடினமாக இருக்கலாம், ஆனால் இந்நிலை கிருஷ்ண பக்தனுக்கு மிகவும் எளிதானதாகும், நடைமுறைக்கு உதவுவதாகவும் உள்ளது.
உம் அப்படி அம்பரீஷ மன்னரை பற்றி மேலே குறிப்பிடப்பட்ட விளக்கத்திலிருந்து தெளிவாகிறது. இப்படிதான் இது வந்து ஒரு முக்கியமான உதாரணம் நமக்கு. இதை நினைத்து கொண்டு எப்படி பகவானை இப்ப வந்து நம்ம கால்களை பயன்படுத்தணும், கைகளை பயன்படுத்தணும், நம்ம வந்து பூ கட்டுவதற்கோ பகவானுக்கு சேவை செய்வதற்கோ அல்லது பதார்த்தம் சமைப்பதற்கோ எதுவோ எப்படி வேண்டுமானாலும் அது போல. சோ இததான் வந்து இந்த 18வது ஸ்லோகத்துல எப்படி நம்முடைய இந்திரியங்களை பகவானுக்காக பயன்படுத்துவது, அம்பரீஷ மகாராஜருடைய கதை அது முக்கியமான உதாரணமாக வருகிறது. அடுத்தது காற்று எப்படி வந்து நிலை பெற்றிருக்கும் மனது அப்படிங்கறத அடுத்ததுல சொன்னாங்க 19ல. அடுத்தது 20, 21, 22, 23 எல்லாம் சேர்ந்து வருது உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா புஸ்தகத்துல यत्रो परमेते चित्तं निरुत्तं योगसेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन् आत्मनि तुष्यति सुखम् आत्यन्तिकं यत्तत् बुद्धिग्राह्यम् अतीन्द्रियं वेति यत्र न चैवायं सिदितश्चलति तत्त्वतः यं लब्ध्वा चापरं लाभं मन्यतेनाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते तद्विद्या दुःख संयोग वियोगम योग संजितम அப்படின்னு வருது. இது என்னன்னா உத்தம நிலை, உன்னத நிலை எவ்வாறு உணரப்படுகிறது, அதை எப்படி உணரலாம், உன்னத நிலை எப்படி அடைவது அப்படிங்கிறது சொன்னாரு. இப்படியாக கட்டுப்பட்டா பண்ணலான்னு. அந்த உத்தம நிலை எப்படி பண்ணலாம்னா ஜடசிய செயல்களிலிருந்து மனம் முழுமையாக விலகி விடுகிறது. அடுத்தது மனம் தூய்மையாகும் போது தன்னை காண முடியும். இப்ப நீங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கீங்க, அதுல வந்து தூசியா இருக்கு அப்படின்னா அது இப்படி பார்த்தா உங்க முகம் தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணாடியை நீங்க தொடச்சு நல்லா பண்ணீங்கன்னாதான் முகம் தெரியும் இல்லையா? அதுவே இப்ப வந்து ரொம்ப இப்ப ரொம்ப குளிர்காலம், அப்ப வந்து நம்ம ரொம்ப ஹீட்டர் போட்டு குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பாத்ரூம்ல இருக்க கண்ணாடியே பாத்தீங்கன்னா இந்த ஆவி போய் ஒட்டி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதை தொடச்சாதான் நம்ம கண்ணு தெரியும். அது போல மனம் தூய்மையாகும் போதுதான் தன்னை காண முடியும். அந்த மனம் ஒரு கண்ணாடின்னு நினைச்சுக்கோங்க. அந்த கண்ணாடியில நம்மை நாம் பார்க்க வேண்டும்னா நம்ம எப்பவுமே மற்றவர்களை தான் பார்ப்போம். மற்றவர்கள் என்ன தவறு செய்தார்கள், நம்மை மற்றவர் பார்ப்போம். ஆனா நம்ம மனம் ஆக்சுவலா கண்ணாடி போல நம்மை காட்டும். ஆனா நாம பாக்குறது இல்ல. அதான் தன்னை உணர்ந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை கிட்டுமா. மனம் தூய்மையாகும் போது நம்மை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த தன்னை காணும் நிலையில தன்னை உணர்ந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை கிட்டக்கும். அதாவது இது என்ன தன்னில்னா நம்ம பார்த்து நம்மளே ரசிக்கிறதா? தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும்னா என்ன பக்குவ நிலை அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு கொடுக்கும் மதிப்பிலும் மரியாதையிலும் நாம வந்து புலகாங்கிதம் அடைந்து அப்பதான் எனக்கு திருப்தி. நான் போன 4 இடத்துல என்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? நான் போனோடனே நீங்க வந்துதான் இதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம வந்து மிக பெரிதாக கருதுவது. அது இல்ல, நான் ஏதோ போனேன், நான் எங்கேயோ பின்னாடி இருந்து ஒரு மிளகா உரிக்க சொன்னாங்க, உரிச்சு வச்சுட்டு வந்தேன். மிளகா வந்து காம்ப உடைக்க சொன்னாங்க, அங்க ஒரு இருந்துச்சு 1 கிலோ மிளகா, அதை உடைச்சு வச்சிருந்தேன். ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன வேலை பண்ணனா பண்ணிட்டு வந்தேன். இல்ல என்னதான் அங்க வறுக்க சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து அங்க கிச்சன்ல வந்து அடுப்புல நிக்கிற வேலை கிடைச்சது. அதை விட இங்க எனக்கு வந்து எடுத்து நம்ம தோலெல்லாம் சீச்சு போட்டிருக்கிறத சுத்தம் பண்ற வேலை கிடைச்சா கூட சரிதான். அதான் வந்து நம்மைக்கு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது வந்து தன்னில் நிறைவில்லாதவர்கள் தான் அப்படி எதிர்பார்ப்பாங்க. தன்னில் நிறைவு அடைவதுன்னா என்ன? மற்றவர்கள் எதுவும் நம்மை சொல்ல வேண்டாம், நம்ம பகவானுக்காக ஏதோ செய்யறோம் அவ்வளவுதான். அவருக்கு எது செய்தாலும் சரி. அது வந்து ஒரு சின்ன வேலையா அங்க போய் வந்து ஒரு கேரட்டை சீச்சு 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 கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி அது மட்டும் பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து கிரேட் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஏதோ ஒரு வேலை, என்ன வேலையாக இருந்தாலும் அவர்கள் சொல்வதை நம்ம செய்யும். அங்கேயும் போய் எனக்கு தெரியும்னு பேசக்கூடாது.
நம்ம வந்து ஒருவருக்கு இதான் தாசான்னு சொல்றாங்களே, என்ன செர்வெண்ட் ஆஃப் த செர்வெண்ட்னு, அவங்க பகவானுக்கு செர்வெண்ட், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வேலை. அப்ப நம்ம போய் கீழே நிக்கும் பொழுது அவர்களுக்கு அசிஸ்டன்ட் அப்படின்னு போயிட்டோம்னா அவங்கள டாமினேட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டு வரணும். கோவில்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இதான். வீட்ல நீங்க வந்து ஒரு மெயின் குக்கு, உங்க சொந்தக்காரங்கள்ல யார் வீட்ல வேணா இருக்கலாம், இல்ல உங்க வீட்லயே ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கும் பொழுது, நீங்களும் அம்மாவுமா இருக்கலாம், நீங்களும் உங்க மாமியாருமா இருக்கலாம், நீங்களும் உங்க ஓர்படியுமா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களோட சேர்ந்து இருக்கீங்க, இல்ல நீங்களும் உங்க பொண்ணு, அவங்களுக்கு கூட மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னது செய்யல, நீ சொன்னது செய்யல. இப்ப இத புரிஞ்சுக்கணும். நாம அவர்களுக்கு உதவச் செல்கிறோம். அந்த தாசனுக்கு தாசனாக இருக்கிறோம்னா, அவங்க என்ன எதிர்பார்க்க, நீ இத கட் பண்ணி கொடுன்னா நான் கட் பண்ணி கொடுத்துறேன். அப்படியே அதுல வந்து நீ இது பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும். நம்முடைய மூளையை அங்கு செலுத்த வேண்டியதே இல்லை. நான் அங்கு சேவகன். அதுக்காக முட்டாள் மாதிரி வேலை பார்க்க சொல்லல. இது எப்படின்னா, அவர்களை நம்பணும். அந்த லீடர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்கணும், புத்திசாலியான லீடரா இருக்கணும். இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு கீழே இருந்து உதவி செய்ய போகும்பொழுது நான் அப்படின்னு வந்து அவங்களுக்கு மேல நானுன்னு போக நினைக்க கூடாது. அங்க இருந்து அவர்களுக்கு சரியான உதவியாக, எப்படி அவங்களுக்கு கைக்கு என்ன வேணுமோ இதை எடுத்து கொடுனா இதை எடுத்து கொடுக்கறது. இதுல மஞ்சள் பொடி போட்டு இந்த ஒரு மாவு பிசையணும் அப்படிங்கும் போது அதுல இதெல்லாம் போடுங்கன்னா போடணும்னா போடணும். அதை அவர்களை முழுமையாக நம்பி நாம இறங்கணும். அதுல இதெல்லாம் போடுறாங்களே நல்லா வருமா அப்படின்னு யோசிக்கிறோம்னா, நாம் அவர்களுடைய தலைமையை சந்தேகிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது இருக்கக்கூடாது. பக்தர்கள் குழாம்ல, அதுவும் எஸ்பெஷலி நம்ம வேலை செய்யும் பொழுது இது போல ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் அங்க இருந்து நம்மள வழி நடத்துறாரு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா பேசாம அதை செஞ்சுட்டு வரணும். அதுதான் வந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நாம் பகவானுக்காக செய்கிறோம் அப்படிங்கும் போது அந்த பக்குவ நிலை வரும். நமக்கு அங்கு முக்கியத்துவம் வேணும், நான் தான் உயர்வு அப்படிங்கிற எண்ணம் வராது. அதை வந்து பயிற்சி செய்யணும். அது பகவான் மேல நம்ம அதிகமாக தியானமும் ஸ்மரணமும் செய்ய செய்ய நமக்கு நாமே திருப்தியாக இருப்போம் நமக்குள்ள. இன்னொருவர் வந்து பாராட்டணும், தூக்கி சொல்லணும்லாம் நினைக்க மாட்டோம். இது நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடியுமே. மற்றவர்களுடைய பாராட்டை வந்து பெரிதாக எடுத்துக்கிட்டோம், அது வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே நாம் தேவையற்ற ஒன்றை, நம்ம புலனுக்கு இன்பம் கொடுக்கிற ஒன்றை எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம். அது புலனடக்கமே இல்ல. நம்மளுடைய எய்ம் என்ன? புலனை அடக்குதல். இந்த ஆமை போல உள்ள வாங்கிக்கிறது. அப்ப அப்ப நம்ம எதையுமே எதிர்பார்க்கிறோம், அங்க வேணும், அந்த மதிப்பு வேணும், இங்க நம்மள மதிக்கணும், இங்க போனா நம்ம 4 பேர் 4 சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம்னாலே நம்ம புலனுக்கு ஒரு ஒரு இன்பம், நம்மளோட அகங்காரம் இன்பம் அடைகிறது அப்படிங்கிறது. சோ அது இருக்கவே கூடாது. அதான் மனம் தூய்மையாகும் போது தன்னை காண முடியும், தன்னை உணர்ந்து தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவ நிலை வரும். அப்பதான் மனதை தூய்மையாக்க வழி என்ன? இந்த ஜபம் தான். அது அப்புறம் திவ்யமான புலன்கள் கொண்டு திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அடுத்தது, இப்ப தூய்மையான மனம் தூய்மையாகி விட்டது அப்படின்னா மனமும் புலன்களுக்கு ஹெட், அதுவும் ஒரு புலன்ல அடக்கம் தான். சரிங்களா? மனம் நினைச்சதை பண்ணுது அப்படின்னா அதுவும் ஒரு புலன் தான். அது தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா திவ்யமாக விடுகிறது. நம்ம புலன்கள் எப்படி அம்பரீஷருக்கு பார்த்தோம், ஒவ்வொரு புலனும் பகவானையே நாடுகிறது. அது போல நம்முடைய புலன்கள் எல்லாம் தூய்மைப்பட்டு என்ன ஆகும்? திவ்யமான புலன்களா இருக்கும். அப்ப அந்த திவ்யமான புலன்களை கொண்டு திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். நம்ம அந்த ஜெகத் சாக்ஷி பிரபு அவங்களோட லெக்சர்ல கூட நம்ம கேட்டோம் இல்லையா, சுகம் அப்படிங்கிறது வந்து எப்படி வேறுபடுகிறதுன்னு. சோ இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து திவ்யமான ஆனந்தம், 3வது நிலை. சோ அதுதான். சோ இவ்வாறு நிலை பெற்றவன் இப்பாடி திவ்யமான புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த புலன்களுக்கு கிட்டக்கூடிய ஆனந்தம் திவ்யமான ஆனந்தம். திவ்யமான புலன்கள் இந்த ஒரு உலகியல் விஷயங்களை வந்து நாடாது, அதுல பெரிய சந்தோஷம் அடையாது. இப்ப வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னா அது பகவான் மேல இருக்கிற கீர்த்தனமாக இருந்தா சந்தோஷம் கொடுக்கும். அது எவ்வளவுதான் பெரிய இசையாக இருந்தாலும் அது உலகியல் விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறது அப்படின்னா அதுல ஒரு பெரிய ருச்சி வராது. அதே இது ரொம்ப சிம்பிளா பாடியிருக்காங்க,
அதுக்கு ஒரு பெரிய இசையெல்லாம் இல்லை, ஆனா அது பகவான் கீர்த்தனமாக இருக்கிறது. சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் அப்படின்னு இந்த ராகத்துல இது வந்து சிஷ்டாஷ்டகம் ஸ்லோகம். இது வந்து ரொம்ப சிம்பிளா, இதுக்கு வந்து பெரிய பெரிய ஆஹ் என்ன சொல்றது, வாத்தியங்கள்லாம் இல்லாம சிம்பிளா பாடியிருக்கிறத கேட்டா கூட ஒரு அந்த அந்த ராகத்தை கேட்டாலே இது அர்த்தம் கூட புரிய வேண்டாம், ராகம் கேட்டாலே நமக்கு வந்து ஒரு பக்தி பாவனை வந்துருது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது இந்த திவ்யமான புலன்களை கொண்டு இவற்றை கேட்கும் பொழுது ஒரு திவ்யமான ஆனந்தம் வரும் அப்படிங்கிறது கேட்கும் பொழுதே. அதான் இது எதுக்கு இது ரெண்டு விஷயங்கள் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய புலன்கள் இதை கேட்கும் பொழுது திவ்யமான புலன்களாக ஆகிவிட்டால் அந்த விஷயங்கள்ல ஒரு உலகில் விஷயம், ஒரு என்ன சொல்றது, திரை இசைன்னே வச்சுக்கோங்களேன். அதுதானே இப்ப எல்லா இடத்துலயும், நம்ம எஃப்எம் போட்டாத சினிமா பாட்டு தான் எல்லா இடத்துலயும். அதுதான் நம்ம மனதை வந்து வேறு இடத்திற்கு கொண்டு போகக்கூடியது. ஆனால் இது எவ்வளவுதான் அது பெரிய இசையாக இருந்தாலும் அது நமக்கு நம்மை ஈர்ப்பதை விட இந்த புலன்கள் வந்து தூய்மைப்பட்டு விட்டால் அவ்வளவு பெரிய இசையெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு உயர்ந்த விஷயமாக இருந்தால் அதுக்கு பெரும் பூச்செல்லாம் வேணாம். அது எளிமையாக இருந்தாலும், அது உத்தமமான விஷயமாக இருந்தால் எளிமையாக வரும்போது கூட நம்ம அதை ஈர்த்து விடும். சில சமயம் பாருங்க, பெருசு பெருசா நீங்க வந்து இது ஃபால்ஸ் தர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து தாகம் தான் உண்மையாக இருந்திருக்கும், ஆனா நம்ம வந்து அது புரியாம சில சமயம் வேற எதையாவது சாப்பிட்டுருவோம். இந்த நடு சமயங்கள்ல இந்த ஆகார நியமம் பத்தி இன்னைக்கு அதிகமாகவே வருது. இன்னைக்கு நம்மளோட பாடத்துல என்னன்னா, இப்ப சாப்பாடு வேலை போக மத்த சமயத்திலயும் எனக்கு ஏதாவது குறிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுறோம். அத கிரேவிங்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட உடல் வாக பொறுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு கேக் சாப்பிடுறது, ஒரு ஸ்வீட் சாப்பிடுறது, இல்லைன்னா ஒரு முறுக்கு, தேன்குழல் இப்படி சாப்பிடுறது, சிப்ஸ் சாப்பிடுறது, இப்படி பண்ணிடுவாங்க. அவங்களோட தேவை பொறுத்து அவங்க அதுக்காக போய் ஒரு 4 ஆப்பிள சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, உண்மையான பசி கிடையாது, பொய் பசின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதுல நீங்க தண்ணி குடிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் தேவைப்படவே படாது. அது உண்மையாக அது என்ன அப்படின்னா உங்களோட தாகம் தான். அந்த தாகம் பொய் தாகமாக மனசு சொல்லுது, ஏதாவது சாப்பிடு, உடம்பு சொல்லுது அது. ஏன்னா நம்ம அப்படி பழக்கி வச்சிருக்கோம். ஏதோ ஒண்ணு கேட்கும் பொழுது அங்க முதல்ல தண்ணியை குடிச்சு பார்த்தோம்னா அதுல நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம்னா அந்த தேவையில்லாத விஷயங்களை கொட்ட வேணாம்ல உள்ளுக்குள்ள. தேவையில்லாத நேரம் அது, வேண்டாத நேரத்துல வேண்டாத விஷயத்த சாப்பிட மாட்டோம். அதே போலதான் நல்ல விஷயங்கள், எளிமையான நீரினால் கூட நம்முடைய தாகமும் பசியும் அடங்கும் என்றால், ஏன் வந்து அந்த தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றதை ஏன் நம்ம போட போறோம்? போட மாட்டோம். அதே போலதான் இங்க வந்து நம்ம புலன்கள் கட்டுப்பாடுடன் இருந்தால் எளிய ஸ்லோகங்கள், எளிய இசையில் பாடப்பட்டால் கூட நம்மை ஈர்க்கும். அதற்கு வந்து ஒரு பெரிய பணம் எல்லாம் போட்டு பெருசா ஒரு இசையமைப்பாளர் எல்லாம் வச்சு பெருசா பண்ணணுங்கிறதே இல்லை. சாதான் திவ்யமான புலன்கள் கொண்டு திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வாறு நிலை பெற்றவன் உத்தம நிலை, அதாவது இந்த உத்தம நிலை அடையும் பொழுது என்னெல்லாம் உணரப்படுகிறது அதன் படிகளை சொல்றாரு இந்த 4 ஸ்லோகங்கள்ல. இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து விலகுவதில்லை. நிலை பெற்றுட்டான், இனிமே அங்க இருந்து வந்து விழமாட்டான். 8 படி தாண்டி அங்க போயிட்டான். இது 8 படின்னு இல்ல, நான் வந்து அந்த இந்த ஒரு நியமத்தை கடைபிடிச்சு எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் கொண்டு புலனை அடக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா, அப்படி உத்தம நிலையை அடைந்து விட்டால் பகவத் பக்தியில உண்மையிலிருந்து விலக மாட்டான். உண்மை நிலை என்ன, விலக மாட்டான். இதை விட லாபம் வேறில்லை என்று உணர்கிறான். அடுத்தது அதையும் உணர்வான்.
இத்தனை செய்து அவன் மேல் சென்று அந்த அடக்கப்பட்ட புலன்களோடு இருக்கக்கூடியவன், உண்மையான ஆனந்தத்தை உணர்ந்தவன். அந்த பகவத் சிந்தனையில தான் ஆனந்தம் இருக்கு. இது நீங்களே உணரலாம் கிராஜுவலா. இது வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கிறதே இல்லை. இதுதான் நான் அந்த வேறுபாடு சொன்ன இசையிலையும். அந்த இசையை கேட்கிறத விட பகவத் விஷயங்கள் பாடுகிற அந்த ஸ்லோகங்களை கேட்கிற ஆனந்தம், கீர்த்தனங்களை கேட்கிற ஆனந்தம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒண்ணு எஃப்எம்ல கேட்டுட்டே போகணும் அப்படின்னு இல்லாம இப்படி கேட்டா இதுல ஆனந்தம். அதுல வந்து அவ்வளவு லயிக்காது மனம். இததான் சொல்றாங்க. இதை விட லாபம் வேறில்லை என உணர்கிறானா அந்த இடத்துல இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கவன் வந்து விழமாட்டான். மத்த விஷயங்கள் வந்தாலும் அவனை ஈர்க்காது. அதுதான் நிலை பெற்று இருத்தல். என்ன இருந்தாலும் ஸ்திரமாக நான் இருக்கும் பொழுது என்னை அசைக்க முடியாது. அதுதான் அந்த திடமான நம்பிக்கை. மனமும் லயித்து விடுகிறது. சோ அதுல இருந்து வெளியேறாது. திரும்ப போய் அந்த பழைய விஷயங்களை கேட்டு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்காது. சோ இதற்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, முக்கியமான ஒரு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா வழுவாம இருக்கணும்னா சத் சங்கம் ரொம்ப முக்கியம். ஒற்றையா நின்னால் நம்ம உடைத்திடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல கட்டைகளுக்கு. அது போலதான் நம்ம அங்க தனியா நின்னோம்னா யாராவது ஏதாவது சொன்னி நம்ம அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா சத் சங்கத்தை எப்போதுமே வைத்துக் கொண்டிருந்தால் நம்ம வழுவாமல் இருக்க முடியும். இதுதான் அதோடது. இதை விட லாபம் வேறில்லை என உணர்கிறான். அடுத்தது என்ன ஆகும்னா, இத்தகு உணர்வு நிலைக்கு வருபவன் மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. அதற்காக தான் பகவான் வந்து நம்மை தயார்படுத்துகிறார். அனைவர் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்கிறது வரும். ஆனாலும் அவற்றை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு உள்ள வேறுபாடு. நம்ம எப்படி செயல்படுகிறோம். எல்லாருக்கும் அதே கஷ்டம் வரும். ஆனா அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கறதுலதான் நம்முடைய பக்குவம் இருக்கிறது. அதான் சொல்றார், மாபெரும் துன்பங்கள் வந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட துன்பங்களிலிருந்து கிடைக்கும் உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்றார். ஜட துன்பம்னா என்ன? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. இதான் ஜட துன்பம் 4. சோ அந்த வியாதியில இருந்து வரக்கூடியது நமக்குள்ள வியாதி மட்டும் இல்ல, அடுத்தவங்களுக்குள்ள வியாதியும். அடுத்தவர்கள் வந்து வயதாகி ரொம்ப அதனால வர்ற பிரச்சனைகள். வயதானா சில அவங்க போயிருவாங்களேன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, போகாம இருக்காங்களேன்னு நினைக்கிறது இங்கேயும் இருக்கு. 2 விதமானது திங்கிங்கும் இப்ப இருக்காங்க. வயசான பெற்றோர்கள் சிலர் வந்து என்ன இன்னும் போகலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் துன்பம் தான். ஐயோ போயிருவாங்களே நம்மளை விட்டு அப்படின்னு நினைக்கிறதும் துன்பம் தான். சார் துன்பம் என்கிறது இந்த மனித வாழ்க்கையில வயதால் வரும், வியாதியால் வரும். அது போல இன்னும் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய உடலால் வருவது, அடுத்தவர்களால் வருவது, அப்புறம் இயற்கை பகவானால் வர்றது அப்படின்னு ஒரு 3 வித துன்பங்களும் பாக்குறோம். சோ இதான் ஜட துன்பம் அப்படிங்கிறது. இந்த அனைத்திலிருந்தும் எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். நம்மை எந்த துன்பமும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இதுதான் வந்து இந்த உத்தம நிலையை அடைந்து விட்டோம் என்பதற்கான அறிகுறி. இது வந்து நம்ம இப்படி ரிவர்ஸாவும் பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, நம்மளால இதெல்லாம் தாங்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தூய்மைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கும் சில சமயம் நம்ம முன்னேறோமா இல்லையா அப்படிங்கறதே தெரியாது. சோ நம்ம முன்னாடி நம்மளுக்கு வந்த துன்பத்தை நம்ம எப்படி அணுகினோம் முன்னாடி, இப்ப அதே துன்பம் வரும்போது நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது சில பேருக்கு வந்து என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி நீங்க தண்ணியை ஊத்தும் போது தான் அழுக்கு வரும். அப்படியே அழுக்கு துடைக்க துடைக்க நிறைய அழுக்கு வரும். தண்ணியை ஊத்தி ஊத்தி நீங்க விளக்கு மாற வச்சு பண்ணீங்கன்னா அந்த கருப்பு கருப்பா வரும்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி நம்மளோட உணர்வுகளும் மேல இமோஷன்ஸ் வரும். உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப சொல்லுவோம். ஏன்னா இப்ப சுத்திகரிப்பு நடக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த தூய்மைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு பக்குவ நிலைக்கு தயாராகி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படிக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். சோ நான் கொஞ்சம் முன்னாடியே ஸ்லோகங்கள் பண்ணிருக்கேன். இருந்தாலும் அடுத்த வாரம் நம்ம திரும்ப இவற்றை பார்த்து மிச்சத்தை பார்க்கலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு கிளாஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நாளானிக்கு அது ஜென்மாஷ்டமி வந்து பல சென்டர்ல எல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அதனால ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு நம்மளுக்கு நாளானிக்கான கிளாஸ் கிடையாது. அடுத்த திங்கட்கிழமை நம்ம பார்க்கலாம். அப்ப நாளைக்கு கிளாஸ் முடிச்சு ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
நாளைக்கு கிளாஸ் நாளைக்கு உண்டா? நாளைக்கு படிக்கிற கிளாஸ் வச்சுக்கலாம் மாதாஜி. நாளைக்கு ஆரம்பிச்சு விடுறேன். கண்டிப்பா. ஆஹ் அதுல படிக்கிறது மாதாஜி மட்டும்தான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த பத்மாவதி மாதாஜி 4 ரவுண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. சரி. அதுக்கு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் அந்த புக் ஃபுல்லா படிக்கணும். சரி. ஆஹ் அதுக்கப்புறம் தன்னை அறியும் விஞ்ஞானத்துல 2 அத்தியாயம் மட்டும் படிக்கணும் அவங்க. சரி. அதுக்கு சரி. டெஸ்ட் வைப்பாங்க. அந்த சரி. புக்னா அவங்களுக்கு இத படிச்ச மாதிரியும் ஆச்சு. சரி. அதை தொடர்ந்து படிங்க உம் மாதாஜி. இது முடிஞ்சோடனே அதை தொடருங்க அப்படின்னா. ஆஹ் இல்லையா? அதுனா அந்த அந்த ஒரு புக் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் அவங்ககிட்ட இறப்பிற்கும் இருக்குதான்னு அப்பால்னு கேட்டுட்டா, இருக்கு. ஏன்னா அவங்க அதான் படிக்கணும். பர்த் அண்ட் டெத்ன்னு இங்கிலீஷ்ல அது வரும் புத்தகம். கரெக்ட். அது அவங்க ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா நான் என்னோட அடுத்த ஸ்டேஜையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. நீங்களும் அவங்களோட சேர்ந்து படிக்கும் போது அடுத்த புக்குக்கு போனா தப்பு இல்ல. அட்வான்ஸா போனா தப்பு இல்ல. நான் அதை ம். படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். படிச்சுக்கிட்டு சரி. முக்கியமானதுக்கு கீழே கோடு போட்டுக்கிடுவேன். சரி. பாயிண்ட்ஸுக்கு அப்படி படிச்சுட்டு தான் இருக்கேன். அதான் அவங்கள சரி. அந்த புக்கு இருந்துச்சுன்னா அதை ஆ, ஆ, கண்டினியூ ஆ, பண்ணுவாங்க. மாதாஜி ஓகே. இருக்கான்னு தெரியல மாதாஜி. நான் செக் பண்ணணும் என் புக்ஸ்ல. இருந்தா பெட்டர், இல்லன்னா வாங்குறது ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் மாதாஜி. இல்லன்னா உங்ககிட்ட என்ன புக் இருக்குன்னு சொல்லுங்க, அதை படிப்போம். என்கிட்ட அறிவின் சிறப்பு, குந்தி மாதா போதனைகள், உங்களுக்கு பக்திர சாந்த சீக்வன்ஸ்ல இந்த சிந்து. புத்தகம் தான் வருது அப்படின்னா அதையே தொடர்ந்து படிக்கலாம் மாதாஜி. இந்த புக் அதுக்கு உங்களுக்கு அதுக்கு தேவை. நம்ம பிடிஎஃப் அனுப்ப பாக்குறேன் மாதாஜி. நானு பாக்குறேன். சரிங்களா? இல்ல நான் கூட உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நம்ம அவங்களுக்கு குரூப்ல தானே L2 குரூப்லயே போட்டுருங்க மாதாஜி. அந்த புக்கோட போட்டு பிக்சர் எடுத்து. விடலாம். பிக்சர் எடுத்து அந்த புக் அதுல பிக்சர் ரெண்டும் அனுப்புறேன் மாதாஜி. நீங்க இந்த 4 மாசத்துல அதை கம்பல்சரியா படிக்கணும். எப்படினாலும் நீங்க அதை படிக்கணும். இதோட சேர்ந்துனா உங்களுக்கு நாம 2 பேருமா சேர்ந்து சேர்ந்தே படிச்சாப்லாச்சு. படிக்கலாம். கவிரோபினிட்டையும் இருக்கும், அவங்க மாதாஜிட்டையும் இருக்கும். கண்டிப்பா. படிக்கிற மாதிரி ஆச்சு, உங்களுக்கு அது உபயோகமா இருக்குமேங்கிறதுக்காக நான் கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா. ம். அனுப்புங்க மாதாஜி. அனுப்புறேன். உங்க நம்பரே இருக்குது இல்லையா? நான் என்கிட்ட இருக்குது மாதாஜி, புக் என்கிட்ட இருக்குது. நாளைக்கு உங்ககிட்ட டெம்பிள் எல்லா போயிட்டு புக்கும் வந்து அதுக்கப்புறம் டெம்பிள் போய் வரணும். அப்புறம் தான் மாதாஜி. நாளைக்கு சரி. அதுதான் போயிட்டு 7 வந்துட்டு மணிக்கு தானே படிப்போம். ஆரம்பிக்கிறோம். பண்ணலாம். சரிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே நாளைக்கு கிருஷ்ணா. 6:45 நான் ஒரு மெசேஜ் பண்றேன். பண்ணிடுங்க மாதாஜி. சரி. கண்டிப்பா 7க்கு நீங்க இதான் ஓபன் பண்ணி மட்டும் விட்டுட்டீங்கன்னா கூட ஓபன் நாங்க பண்ணி விட்டுறேன் மாதாஜி. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சுசீந்திரா மாதாஜி. என்னம்மா? சுசீந்திரா மாதாஜி. சுசீந்திரா மாதாஜி. சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறமா போன் பண்ணுங்க கொஞ்சம். சரி சரி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பேசிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.